அம்புலிமாமா ராமாயணம் 32ஆம் பாகம். 100 யோசனை தூரம் தாவிய பின்பும் அனுமனுக்கு சற்றும் இளைப்பு ஏற்படவில்லை. இறுதியில் மூச்சு கூட வேகமாக விடவில்லை. அதனால் அவர், என்னால் எத்தனை 100 யோசனைகள் வேண்டுமானாலும் தாவ முடியும். இந்த கடல் கடப்பது ஒரு பொருட்டா என்று எண்ணினார். அவர் புல்வெளிகளின் வழியாகவும் சிறிய பெரிய குன்றுகள் கொண்ட காடுகளின் நடுவே இலங்கை நகரை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இலங்கை நகரைச் சுற்றி சால் மரங்களும் இலவ மரங்களும் பேரீச்சைகளும் எலுமிச்சைகளும் குறிஞ்சி மலர்களும் தாழம்பூ புதர்களும் ஏழிலைப்பாலை மரங்களும் என இன்னும் பல வகை மரங்கள் இருந்தன. அழகான நந்தவனங்கள் இருந்தன. நகரைச் சுற்றி பொன் மதில்களும் அகழிகளும் இருந்தன. எவரும் உள்ளே நுழையாதபடி பயங்கரமான அரக்கர்கள் ஆயுதங்களுடன் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். கணக்கிலடங்கா கோபுரங்களுடனும் கொடிமரங்களுடனும் பிரகாசிக்கும் மாளிகைகளுடனும் மிக அழகாக இருந்த இலங்கை நகரம் உயரத்தில் இருந்த காரணத்தால் மெய்யாகவே தேவலோகத்தைச் சார்ந்தது போல தெரிந்தது. இலங்கை நகரத்தையும் அதன் பாதுகாப்பையும் அரக்கர்களின் காவலையும் பார்த்தபோது அனுமனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. வானரங்கள் கடல் தாண்டி இந்த இலங்கைக்கு எப்படி வருவார்கள்? 100 யோசனை கடலை தாண்டக்கூடிய வானர வீரர்களில் அனுமனை தவிர அங்கதன், நீலன் மற்றும் சுக்ரீவன் மட்டுமே உள்ளனர். மற்றவர்களின் நிலை என்ன? மகாவீரராக இருந்தபோதிலும் ராமர் இங்கு வந்து இந்த இலங்கையை வெல்ல முடியுமா என்று அனுமனுக்கு ஐயம் ஏற்பட்டது. சீதையை தரிசித்த பிறகு இந்த சந்தேகங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று கருதிய அனுமன் இலங்கைக்குள் நுழைவதற்காக சிறிய உருவம் எடுத்தார். மிகச்சிறிய உருவம் என்றால் வேகமாக நகர முடியாது. மிகப்பெரிய உருவம் என்றால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துவிடும். எனவே எல்லா வகையிலும் ஏற்றதான ஒரு நடுத்தர அளவில் உடலை வைத்துக்கொண்டு அவர் முன்னே சென்றார். இலங்கைக்குள் புகுந்து சீதையை தேடுவதற்கு இரவு நேரமே சிறந்தது என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அவர் சூரியன் மறைந்த பிறகு ஒரு பூனையின் அளவிலான உடலுடன் 4 கால்களாலும் ஒரே நேரத்தில் குதித்து குரங்கை போலவே இலங்கைக்குள் நுழைந்தார். இலங்கை நகரம் அனுமனுக்கு அற்புதமாக காட்சியளித்தது. அங்கிருந்த மாளிகைகள், அவற்றின் வெள்ளி மற்றும் பொன் தூண்கள், படிக கற்களின் அலங்காரங்கள் என எங்கு பார்த்தாலும் மணிகளாலும் முத்துக்களாலும் செதுக்கப்பட்ட அலங்காரங்கள் நிறைந்திருந்தன. ஆஹா, இந்த நகரத்தை வானரங்கள் எப்படி வெல்வார்கள் என்று அனுமன் வியந்து எண்ணினார். திடீரென்று அனுமன் முன்னால் ஒரு பயங்கரமான விகார உருவம் தோன்றி உரத்த குரலில் கத்தியது. யார் நீ? இங்கே ஏன் வந்தாய்? உண்மையை சொல்லாவிட்டால் உன் உயிரை எடுப்பேன் என்றது. என்னை பற்றி சொல்கிறேன், ஆனால் நீ யார்? விகாரமான கண்களுடன் இந்த நகரத்தின் நுழைவாயிலில் என்ன செய்கிறாய் என்று அனுமன் அந்த உருவத்திடம் கேட்டார். நான் இந்த இலங்கை நகரின் காவற்பெண். இந்த நகரத்தை நான் காக்கிறேன். என்னை வென்று நீ நகரத்திற்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. நிச்சயமாக என் கையில் மடிவாய் என்றது இலங்கை. வேறொன்றுமில்லை, இந்த கோபுரங்களும் மதில்களும் கொண்ட அழகான இலங்கை நகரத்தை பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன். நகரமெல்லாம் பார்த்துவிட்டு எப்படி வந்தேனோ அப்படியே போய்விடுவேன், வேறேதும் செய்ய மாட்டேன் என்றார் அனுமன். அந்த வார்த்தையை கேட்டு இலங்கை அனுமனை தன் உள்ளங்கையால் பலமாக அறைந்தது. அனுமன் ஒரு கர்ஜனை செய்து தன் இடது முஷ்டியை மடக்கி இலங்கையை ஒரு குத்து குத்தினார். அவளை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் அவர் அதிக பலத்துடன் குத்தவில்லை. ஆனால் அந்த அடியிலேயே இலங்கை கை கால்கள் துடிக்க நிலத்தில் விழுந்தது. இலங்கை அனுமனை நோக்கி ஒரு நமஸ்காரம் செய்து, வானரவேந்தே, நீ மகாபலசாலி. என் மீது உன் ஆற்றலை காட்டாமல் என்னை காப்பாய். நான் தோற்று போனேன். யாரோ ஒரு வானரன் வந்து என்னை வெல்வான் என்றும் அதனுடன் அரக்கர்களுக்கு அழிவு காலம் தொடங்கும் என்றும் ஒருமுறை பிரம்மா கூறினார். அந்த சமயம் இப்போது வந்துவிட்டது. இனி அரக்கர்களுக்கு தீங்கு தப்பாது. சீதையை தூக்கி வந்து ராவணன் அரக்கர் குலத்திற்கே அழிவை தேடிக்கொண்டான். நீ நகரத்திற்குள் நுழைந்து உன் விருப்பம் போலச் செய். சீதையையும் தரிசிப்பாய் என்றது. இவ்விதமாக இலங்கையை வென்ற அனுமன் மதிலின் மீது ஏறி இலங்கை நகருக்குள் இறங்கி இடது காலை முன்வைத்து நகரத்திற்குள் நுழைந்தார். அவர் ராஜவீதி வழியாக செல்லும்போது வாத்திய ஒலிகளும் சிரிப்பு சத்தங்களும் கேட்டன. வீடுகள் யாவும் மிக அழகாக பலவண்ண மலர் மாலைகளுடனும் சித்திர வேலைப்பாடுகளுடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மது அருந்திய பெண்கள் 3 ஸ்தாயிகளிலும் மனோகரமாக பாடிக்கொண்டு கந்தர்வ பெண்களை நினைவுபடுத்தினார்கள். அரக்கர்களின் வீடுகளில் பெண்கள் அங்கும் இங்கும் நடமாடும் போதும் மாடிப்படிகளில் ஏறும்போதும் உண்டாகும் கொலுசு சத்தங்களை அனுமன் கேட்டார். சில வீடுகளில் மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருந்தனர். ஓரிடத்தில் அரக்க படைகள் தங்கியிருப்பதை கண்டார். அனுமன் ராவணன் முதலான முக்கிய அரக்கர்கள் இருக்கும் கோட்டையை அடையும் போது பொழுது சாய்ந்தது. அதனுள்ளே பொன் மாளிகைகளும் தங்கமுலாம் பூசப்பட்ட முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மதில்களும் இருந்தன. அதற்கு பயங்கரமான அரக்கர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். எவருக்கும் தெரியாமல் அனுமன் உள்நகரத்திற்குள் நுழைந்தார். ஒவ்வொரு வீட்டிலும் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் சிம்மாசனங்களும் இருந்தன. எங்கு பார்த்தாலும் நன்றாக உண்டு குடித்து தங்களை மறந்த நிலையில் இருந்த அரக்க பெண்டிரும் ஆடவரும் அவருக்கு தென்பட்டனர். அவர் தைரியமாக ஒவ்வொரு வீட்டையும் நந்தவனத்தையும் ஆராய்ந்து பிரகஸ்தன், மகாபார்சுவன், கும்பதர்ணன், விபீடனன், மகோதரன், விருபாட்சன், வித்யுன்மாலி, வஜ்ரதம்ஷ்ட்ரன், சுகன், சாரணன், இந்திரஜித், ஜம்புமாலி, ரஷ்மிகேது, வஜ்ரகாயன்,
தூம்ராட்சன், வித்யுன்மாலி, விகனன், சுகனானன், யுத்தோன்மத்தன், துவஜக்ரீவன், பிரமகர்ணன், இந்திரஜீவன், கராளன் முதலான முக்கிய அரக்கர்களின் வீடுகளையெல்லாம் தேடிவிட்டு ராவணனின் மாளிகைக்குள் நுழைந்தார். அந்த மாளிகையின் முற்றத்தில் பலவண்ண குதிரைகளும் ஐராவதம் போன்ற யானைகளும் சிறந்த பொன் ஆபரணங்களை அணிந்த காவலாளிகளும் காணப்பட்டனர். அந்த மாளிகையில் லதா கிரகங்கள், சித்திரக்கூடங்கள், விளையாட்டு விடுதிகள் போன்றவை தனித்தனியாக இருந்தன. எங்கும் மணிகள் பிரகாசித்தன. அந்த மாளிகையில் கட்டில்கள், இருக்கைகள், பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னால் செய்யப்பட்டவையே. எங்கு பார்த்தாலும் பூமாலைகளும் நறுமண விளக்குகளும் தூபங்களும் காணப்பட்டன. விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த மாளிகையை விட அழகான ஒன்று உலகில் எங்கும் இல்லை. அங்கேயே புஷ்பக விமானத்தையும் அனுமன் கண்டார். அதிசயமான புஷ்பக விமானத்தை விவரமாக பார்த்துவிட்டு அனுமன் ராவணனின் பள்ளியறைக்கு சென்றார். நள்ளிரவு கடந்தது. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அங்கே அனுமனுக்கு 1000 பெண்கள் தென்பட்டனர். அவர்களில் பலர் கலைந்து படுத்து கிடந்தனர். சிலரது கைகளில் இன்னும் வாத்தியங்கள் இருந்தன. அவர்களில் பல அழகிகள் இருந்தனர். அவர்களெல்லாம் ராவணனின் மனைவியர். அவர்களில் ரிஷி பத்தினிகளும் தேவ கந்தர்வ பெண்களும் அரக்க பெண்களும் இருந்தனர். ஆனால் ஒருத்தி கூட பலவந்தமாக அழைத்து வரப்பட்டவள் அல்ல. அனைவருக்கும் அவன் மீது காதல் இருந்தது. ராவணன் ஒரு பக்கமாக சயனத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் தன் கரிய உடலில் சிவந்த சந்தனத்தை பூசிக்கொண்டு பொன் அலங்காரங்கள் கொண்ட ஆடைகளை அணிந்து மந்தர மலை போல காட்சியளித்தான். ராவணனுக்கு அருகில் சென்ற அனுமன் அச்சமடைந்தவர் போல பின்வாங்கி அருகிலிருந்த படிகளில் ஏறி அங்கிருந்து ராவணனை பரிசோதித்தார். உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களில் சீதை இருக்கிறாளா என்று அவர் தேடும்போது அவரது கண்கள் ராவணனின் அருகிலேயே படுத்துக் கொண்டிருந்த மண்டோதரியின் மேல் விழுந்தன. அவளை பார்த்து சீதையோ என்று எண்ணி அனுமன் ஒரு கணம் மகிழ்ச்சியடைந்து அடுத்த கணமே ஐயமுற்றார். ராமரை பிரிந்த சீதைக்கு தூக்கமும் உணவும் அலங்காரங்களும் அதுவும் இருக்குமா? அதனால் இவள் சீதையாக இருக்க முடியாது என்று அனுமன் தீர்மானித்தார். அவருக்கு பல வகை பெண்கள் தென்பட்டனர். ஆனால் சீதை காணவில்லை. சீதை உயிர் பிழைத்திருந்தால் இத்தனை பெண்களுக்கு நடுவே அல்லாமல் வேறெங்காவது இருப்பாளோ? சீதை தற்கொலை செய்து கொண்டாளோ என்று அனுமனுக்கு ஐயம் ஏற்பட்டது. இவ்வளவு முயற்சி செய்து இறுதியில் சீதையை தரிசிக்காமலேயே திரும்பி செல்ல வேண்டுமா என்று அவர் அஞ்சினார். அனுமன் இலங்கையின் மற்ற இடங்களையெல்லாம் தேடுவதற்கு முடிவு செய்தார். சற்று தள்ளி பல வீடுகள் இருந்தன. சில மாளிகைகள், சில வீடுகளில் நிலத்தடி அறைகள் இருந்தன. அனுமன் எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைந்து எங்கும் சீதைக்காக தேடினார். இறுதியில் வீதிகள், மண்டபங்கள், திண்ணைகள், கிணறுகள் கூட தேடி பார்த்தார். சீதை அசல் இலங்கையளவு வரவில்லையோ, ராவணன் தூக்கி வரும்போது வழிமத்தியிலோ அல்லது கடல் விழுந்து விட்டாளோ என்றும் அவருக்கு தோன்றியது. தான் சீதையை பார்க்காமல் திரும்பினால் ராமர் உயிர் துறப்பார். ராமரின் தம்பிகள் மடிவார்கள். சுக்ரீவன், அங்கதன் மடிவார்கள். அதனால் சீதை தென்படும் வரை தான் இலங்கையை விட்டு நீங்கக்கூடாது. இங்கேயே ஏதோ ஒரு வனத்தில் பழங்களை உண்டு வாழ்ந்துவிட்டு சீதையை தரிசிக்க முடியாத பட்சத்தில் உயிரை விடுவதே சிறந்தது என்று அனுமன் தீர்மானித்தார். இரவு முடியப் போகும் சமயம். அனுமன் மதிலின் வழியாக குதித்து சுற்றும் முற்றும் பார்க்கும்போது அவருக்கு அசோகவனம் தென்பட்டது. அங்கும் சீதைக்காக தேடலாம் என்று அவருக்கு தோன்றியது. மதிலின் மேலிருந்து பார்த்தால் அசோகவனத்தில் அசோக மரங்களுடன் மாமரங்களும் செண்பக மரங்களும் இதர விருட்சங்களும் அடர்த்தியாக படர்ந்த கொடிகளும் பலவகை பறவைகளும் இருப்பதை அறிந்தார். அனுமன் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பை போல அந்த மரங்களின் மீதாக ஓடத் தொடங்கினார். அவரது வேகத்திற்கு மரங்கள் மலர்களை உதிர்த்தன, பறவைகள் கூச்சலிட்டு பறந்தன. அனுமன் அந்த மரங்களின் வழியாக செல்லும் போது இலைகளையும் கனிகளையும் உதிர்த்து மரங்களை மொட்டையாக்கினார், கொடிகளை சிதறடித்தார். அசோகவனத்தில் பலவகை அழகான கட்டடங்கள் இருந்தன. செயற்கை மரங்களும் படிக்கட்டு கிணறுகளும் இருந்தன. ஓரிடத்தில் ஒரு விளையாட்டு மலை இருந்தது. அதைச் சுற்றி மரங்கள் இருந்தன. அதன் மேல் கற்களால் ஆன வீடுகள் இருந்தன. அதன் மேலிருந்து ஒரு நதி கீழே பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த நதிக்கு தூரத்தில் தாமரைக்காடு தென்பட்டது. அங்கே குளிர்ந்த நீர் கொண்ட செயற்கை தடாகம் ஒன்று இருந்தது. அதற்கு இரத்தின படிகள் இருந்தன. முத்துக்கள் மணலைப் போல பரப்பப்பட்டிருந்தன. அதைச் சுற்றி அழகான மரங்களும் பெரிய மாளிகைகளும் இருந்தன. அனுமனுக்கு அடர்த்தியான இலைகளும் பொன் திண்ணைகளும் கொண்ட ஒரு சிம்சுபா மரம் தென்பட்டது. அவர் சில பொன் மரங்களையும் அவற்றின் நடுவே இருந்த ஓர் அசோக மரத்தையும் பார்த்து வியப்படைந்தார். காற்றில் அசையும் போதெல்லாம் சலங்கை ஒலி கேட்டது. அவர் சிம்சுபா மரத்தில் ஏறி, இந்த அசோகவனம் இவ்வளவு அழகாக இருக்கிறதே, சீதை தினமும் இங்கே வராமல் இருக்க மாட்டாள். அவளுக்கு வனத்தில் உலாவுவது பிடிக்கும். அவள் உலாவ இந்த வனம் ஏற்றதாக இருக்கிறது. நீராட இந்த நீர்நிலையும் ஏற்றதாக இருக்கிறது. ராமரை நினைத்து துக்கப்படுவதற்காவது இது மிகவும் தகுந்த இடம். சீதைக்கு இந்த வனமும் இந்த வனத்திற்கு சீதையும் பொருத்தமானவர்கள். அவள் உயிருடன் இருக்க வேண்டும். இருந்தால் இங்கே வராமல் இருக்க மாட்டாள். நான் அவளை தப்பாமல் காண்பேன் என்று எண்ணிக்கொண்டார். அம்புலிமாமா ராமாயணம் 32ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.